மெமரி டிவைசஸ் அதை பற்றி பார்க்கலாம். மெமரி என்பது மனித மூளையை போன்றதாகும். மெமரி டேட்டாவும் அண்டு இன்ஸ்ட்ரக்ஷனையும் சேமித்து வைக்க பயன்படுகிறது. கம்ப்யூட்டர் மெமரி சேமித்து வைக்கப்பட்ட டேட்டாவை மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் இரண்டு வகையில் கையாளப்படுகின்றன. அவை சீக்வென்ஷனல் அண்டு ரேண்டம் அக்சஸ், அதாவது தொடர்ச்சியான மற்றும் நேரடி அணுகல் முறை ஆகும். சீக்வென்ஷனல் அக்சஸ் முறையில் மெமரி முதலிலிருந்து கடைசி வரை ஒவ்வொன்றும் வரிசையாக அக்சஸ் பண்ணும். ஆனால் ரேண்டம் அக்சஸ் முறையில் மெமரி ஒவ்வொன்றாக அக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நேரடியாகவே அக்சஸ் பண்ணும். பல வகையான மெமரி டிவைஸுகளும் அதன் கெப்பாசிட்டியும் வேகம் மற்றும் காஸ்ட்டை பொறுத்து வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது என்னென்னா, பல வகையான மெமரி டிவைஸுகள் இருக்குது இப்போது மார்க்கெட்டில். ஸோ அது எப்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படி என்றால் கெப்பாசிட்டியும் அதோட வேகமும் மற்றும் அதோட காஸ்ட்டையும் பொறுத்து வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அடுத்த டாபிக் 3.5.1 RAM மெயின் மெமரி கால்ட் அஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி என்றும் அழைக்கப்படுகிறது. இது கம்ப்யூட்டரில் ஒரு இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டுகளாக பொருத்தப்பட்டுள்ளது. கம்ப்யூட்டரில் இங்குதான் ஓஎஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அண்ட் த டேட்டா தற்காலிகமாக சேமிக்கப்பட்டிருப்பதை கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ராசஸரில் அணுகும். மெமரியில் சேமிக்கப்படும் மிகச்சிறிய இன்ஃபர்மேஷனை பிட் என்றும் அழைக்கிறோம். மெமரியில் ஒரு நேரத்தில் 8 பிட்டுகளை கொண்ட தொகுப்புகளை அணுகும். இதையே ஒரு பைட் என்கிறோம். பி என்ற ஆங்கில எழுத்தால் பைட் குறிப்பிடப்படும். ஒரு கம்ப்யூட்டர் மெமரி 1 மெகாபைட், அதில் 10,48,576 பைட்டுகள் உள்ளது. இன்ஸ்ட்ரக்ஷனை சேமிக்கவும் இது பயன்படுகிறது. அதாவது 1 MB என்பது 1024 KB மற்றும் 1 KB என்பது 1024 பைட். ஸோ இதில் 1024 கிலோபைட் இன்ட்டு 1024 பைட் ஈக்குவல் டு 10,48,576 பைட்டுகள் ஆகும். ரேம் என்பது ஒரு தற்காலிக நினைவகம் ஆகும். அதாவது இதில் சேமிக்கப்படும் தகவல்கள் நிரந்தரம் இல்லை. கம்ப்யூட்டருக்கு செலுத்தப்படும் கரண்ட் நின்றுவிட்டால் அதில் உள்ள டேட்டா அழிந்துவிடும். அதாவது அதில் மீன்ஸ் ரேமில் இருக்கிற டேட்டா அனைத்தும் அழிந்து விடும். ஸோ இது ரீட் மற்றும் ரைட் ஆப்ரேஷனை அனுமதிக்கும். ஸோ போத் ஆப்ரேஷனை இது அனுமதிக்குது. ஸோ ரேம் அப்படின்னு பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் ரேம். இப்போ ரேம் பார்த்தோம், இப்போ டைப்ஸ் ஆஃப் ரேம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா there are 2 types of RAMs, DRAM, SRAM. இந்த 2 டைப்புகளும் டெக்னாலஜியில் மாறுபடுகிறது. அதாவது DRAM அடிக்கடி மெமரியை புதுப்பிக்க வேண்டியிருக்கும். ஆனால் SRAM சில நேரங்களில் புதுப்பித்தால் போதும். இதனால் இந்த வகை RAM வேகமாக செயல்படுகிறது. அதாவது SRAMல சில நேரத்தில் புதுப்பித்தால் போதும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்காக தான் இந்த SRAM வேகமாக செயல்படுகிறது. SRAM வகை DRAM வகத்தை விட அதிக உயர்ந்ததாகும். இப்போ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3.5.3 ரோம். இப்போ ரேம் பார்த்தோம், இப்போ ரோம் ரீட் ஒன்லி மெமரி. இந்த கம்ப்யூட்டரோட ஒரு சிறப்பு மெமரி. அதாவது ரீட் ஒன்லி மெமரி கம்ப்யூட்டரோட ஒரு சிறப்பு மெமரி. இது உருவாக்கப்படும் போதே டேட்டாக்கள் பதிவு செய்யப்பட்டு விடுவதால் அதில் மாற்றம் செய்ய முடியாது. ஆல்ரெடி டேட்டாவை அதில் என்ன பண்ணுறாங்க, பதிவு செஞ்சிடுறாங்க. அதனால் இதில் மாற்றம் செய்ய முடியாது. இதில் சேமிக்கப்படும் டேட்டா கம்ப்யூட்டரை துவக்கவும் மற்றும் தொடங்கும் போது செய்ய வேண்டிய செயல்கள் போன்றவை இத்தகைய மெமரியில் வைக்கப்படுகின்றன. அதாவது நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி உங்களுக்கு டெஸ்க்டாப் காட்டுது பார்த்தீங்களா, அதை தான் இந்த பாயிண்டில் சொல்ல வரோம். ஸோ ரோமில் கம்ப்யூட்டரை துவக்குவதற்கான மிக முக்கிய டேட்டாக்களை சேமித்து வைக்கும். ரோமில் கம்ப்யூட்டரை துவக்குவதற்காக, அதாவது ரோம் அதில் கம்ப்யூட்டரை
துவங்குவதற்கான ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மிக முக்கியமான டேட்டாக்களை சேமித்து வைக்கும். ஒரு முறை டேட்டாக்களை இதில் எழுதிவிட்டால் அதை மாற்றவோ அல்லது அழிக்கவோ முடியாது, ஆனால் படிக்க மட்டும் முடியும். அதாவது ஒரு முறை நீங்கள் வந்து டேட்டாவை வந்து இதில் எழுதிவிட்டால் அதை மாற்றவோ அல்லது அழிக்கவோ முடியாது, ஆனால் படிக்க மட்டும் முடியும். படிக்கலாம், மாற்றவோ அழிக்கவோ முடியாது. ரோமில் உள்ளடக்கம் கரண்ட் நிறுத்தப்பட்டாலும் அழிவதில்லை. ரோமில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அது கரண்ட் நிறுத்தப்பட்டாலும் அழிவதில்லை. இதனால் ரோமை அழியா மெமரி என்று அழைக்கப்படுகிறது. ரோமை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா அழியா மெமரி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம ரேமோட டைப்ஸ் பார்த்தோம், டிராம், எஸ்ராம்ன்ட்டு. அதே மாதிரியே ரோமோட டைப்ஸு ஃபஸ்ட் என்ன? பிரோம், அதாவது ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அதாவது ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி ஒரு அழியா நினைவகம் ஆகும். இதில் டேட்டாக்கள் ஒரு முறை மட்டும் எழுத முடியும். இதில் வந்து டேட்டா வந்து நீங்கள் ஒரு முறை மட்டும்தான் எழுத முடியும். பிரோமில் ஒரு முறை டேட்டாக்களை எழுதிவிட்டால் எப்பொழுதும் அழியாமல் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் எழுதிட்டீங்க, ஒரு தடவை நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்றைக்குமே அழியாது, நீங்களாக அழிக்கிற வரைக்கும். மெயின் மெமரி போன்று அல்லாமல் கம்ப்யூட்டரின் செயல்பாடு நிறுத்தப்பட்டாலும் பிரோமின் இருக்கிற மெமரி அழியாமல் இருக்கும். அதாவது மெயின் மெமரியில் வந்து மெயின் மெமரி போன்று அல்லாமல், அதாவது ரேம் மாதிரி இல்லாமல் கம்ப்யூட்டர் செயல்பாடு நிறுத்தப்பட்டாலும் உள்ளே இருக்கிற பிரோமில் இருக்கிறது வந்து அழியாமல் இருக்கும். ஸோ பிரோம் ரோமில் இருந்து மாறுபட்டதாகும். ஸோ பிரோம் வந்து ரோம்லேருந்து மாறுபட்டதாகும். பிரோம் தயாரிக்கப்படும் பொழுது ஒரு காலி மெமோரியாக தயாரிக்கப்படும். ஆனால் ரோம் தயாரிக்கும் பொழுதே அதில் டேட்டாக்கள் சேமிக்கப்படுகின்றது. அதாவது பிரோமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது காலியாக தான் தயாரிக்கிறாங்க. ஆனால் ரோமை வந்து தயாரிக்கும் போது அதில் டேட்டாவையும் சேமிக்கப்படுகின்றது, அதாவது சேமித்து வச்சு தயாரிக்கிறாங்க. ஆனால் பிரோமில் டேட்டாக்கு தேவைப்படும் பொழுது டேட்டாக்களை எடுத்துக்கொள்ளலாம். பட் பிரோமில் பார்க்கும்போது என்னென்னா, இப்போ டேட்டா வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து டேட்டாவை அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரோம் வந்து பர்னர் என்ற ப்ரோக்ராம் பயன்படுத்தி பிரோம் சிப்பில் டேட்டாக்கள் எழுதப்படுகின்றது. பிரோம் சிப்பில் எப்படி டேட்டா எழுதப்படுகின்றது அப்படின்னா பர்னர் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வச்சு ப்ரோக்ராமை வந்து பயன்படுத்தி இந்த ப்ரோக்ராமை பயன்படுத்தி பிரோம் சிப்பில் டேட்டாக்கள் எழுதப்படுகின்றது. அடுத்த டைப் என்ன ரோமில் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோம், எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அதாவது ப்ரோம் ஒரு ப்ரோம் வகையான சிறப்பு நினைவகம் ஆகும். ஆனால் அதில் அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலம் கண்டென்ட்டுகள் அழிக்கப்படுகிறது. ஆனால் ப்ரோமில் அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலம் கண்டென்ட்டெல்லாம் வந்து அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ப்ரோமில் கண்டென்ட்டுகள் அல்ட்ரா வயலட் ரேஸ் செலுத்தும் வரை கண்டென்ட்டுகளை சேமித்து வைக்கப்படுகின்றது. ப்ரோமில் கண்டென்ட்டுகளை வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் செலுத்தும் வரை, அல்ட்ரா வயலட் ரேஸ் செலுத்துகிற வரைக்கும் அந்த கண்டென்ட்டெல்லாம் சேமித்து வைக்கப்படுகின்றது. அல்ட்ரா வயலட் ரேஸ் செலுத்தி பிரோமில் கண்டென்ட்டுகளை அழித்தும் மீண்டும் வேறு டேட்டாக்களை மறுபடியும் எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அழிச்சிடலாம், திருப்பியும் தேவைப்பட்டால் நம்ம டேட்டாக்களை மறுபடியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். we can write. ஓகே, அதுக்கு அடுத்தது பிரோம் ஒரு முறை எழுதப்பட்ட பின் அதை அழிக்க முடியாது. அதனால் ப்ரோமிலிருந்து மாறுபட்டது. ப்ரோம் பொதுவாக பர்சனல் கம்ப்யூட்டரில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் உற்பத்தியாளர்கள் கம்ப்யூட்டரை வழங்கும் முன் பிரோம் இன் கண்டென்ட்டை மாற்றி மேம்படுத்தி அல்லது நீக்க வேண்டியவற்றை
அழிக்க முடியும். அதாவது என்ன சொல்கிறான்னா, அதாவது ப்ராடக்ட்டை வந்து தயாரிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது அவங்க கையில் கம்ப்யூட்டராக கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரோமில் இருக்கிற கண்டென்ட்டை மாற்றுறது, அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணுறது, இல்லை நீக்க வேண்டியதெல்லாம் நீக்கிட்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா EEPROM, எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீடு ஒன்லி மெமோரி. அதாவது ஒரு சிறப்பு ப்ரோம் வகையை சார்ந்த மெமரி ஆகும். இது வந்து ஒரு சிறப்பு ப்ரோம் வகையை சார்ந்த மெமரி ஆகும். இதில் உள்ள டேட்டாக்களை எலக்ட்ரிக்கல் சார்ஜை செலுத்தியே அழிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜை செலுத்தியே இதில் அழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். மற்ற ப்ரோம் வகையை போலவே கரண்ட் நிறுத்தப்பட்டாலும் டேட்டாக்கள் அழியாது. மற்ற ப்ரோம், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வகையை போலவே கரண்ட் நிறுத்தப்பட்டாலும் டேட்டாக்கள் அழியாது. மற்ற ரோம் வகைகளை ஒப்பிட்டால் EEPROM ஒரு மெதுவாக இயங்கும் மெமரி ஆகும். இது கொஞ்சம் ஸ்லோவாக இயங்கும் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ஸ்லோவாக இயங்கும். மற்ற ரோமை கம்பேர் பண்ணும்பொழுது இது கொஞ்சம் ஸ்லோவாக இயங்கும் மெமரி ஆகும். ஸோ இதோட வந்து ரோம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோம் முடிஞ்சுது. இப்போ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3.5.4 கேஷே மெமரி. ஸோ கேஷே மெமரி அதிவேகமான விலை உயர்ந்த மெமரி ஆகும். மெமரியில் உள்ள டேட்டாவை திரும்ப எடுத்ததலை, அதாவது எடுத்ததலை மீன்ஸ் ரிட்ரைவல் பண்ணுறதுக்கு பயன்படும் நினைவகம் ஆகும். இதன் விலை கூடுதலாகவும் அதனால் CPU அளவை விட கேஷே மெமரியின் அளவு மிகவும் குறைவாக இருக்கும். கேஷே மெமரி இல்லையெனில் CPU ஒவ்வொரு முறை டேட்டா தேவைப்படும் போது அதை மெயின் மெமரியிலிருந்து பெறும். இது அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அதாவது கேஷே மெமரி இல்லை அப்படின்னா CPUவில் ஒவ்வொரு முறை டேட்டா தேவைப்படுது அப்படின்னா அதை மெயின் மெமரியிலேருந்து பெறும்போது அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறான். கேஷே மெமரி அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு காரணம், அதாவது கேஷே மெமரியை அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு காரணம் இந்த மெமரியில் அடிக்கடி தேவைப்படும் மற்றும் அசஸ் பண்ணும் டேட்டாக்கள் சேமிக்கப்படும். தேவைப்படும் டேட்டா, அதே மாதிரி நீங்கள் டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற டேட்டாலாம் வந்து சேமிக்கப்படும். இது விரிவான பதிலளிப்பு நேரத்தை தக்க வைக்க உதவுகிறது. அங்கு அசஸ் டைம், இயக்க நேரம், மெமரி ரீட் அண்ட் ரைட் கோரிக்கைக்கு எவ்வளவு விரைவாக பதிலளிக்க முடியும் என்பதை குறிக்கின்றது. அதாவது இது விரைவான பதிலளிப்பு நேரத்தை தக்க வைக்க உதவுகிறதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்னென்னா அசஸ் டைம். அதாவது உங்களால் அசஸ் டைம், அதாவது அதில் வந்து இயக்க நேரம், அதே மாதிரி ரீட் அண்ட் ரைட், ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் எப்படி, அது மாதிரி கோரிக்கைக்கு எவ்வளவு விரைவாக பதிலளிக்க முடியும், எவ்வளோ விரைவாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு என்பதை குறிக்கின்றது. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3.6 செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். இப்போ நம்ம வந்து இப்போ பார்த்தது வந்து ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ் சொல்லலாம். இப்போ அடுத்தது வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ கம்ப்யூட்டரோட மெயின் மெமரி பொதுவாக குறைந்த அளவிலும் விலை உயர்ந்ததும் மற்றும் அழியும் நிலையிலும் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டரோட மெயின் மெமரி வந்து பொதுவாக குறைந்த அளவில், அதாவது கம்மியாக இருக்கும், விலை உயர்ந்தது விலை ஜாஸ்தியாக இருக்கும் மற்றும் அழியும் நிலையில் இருக்கும். ஆனால் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் டேட்டா மற்றும் ப்ரோக்ராம் சேமித்து வைக்கப்படும். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் இயல்பாக அழியா நிலையில் இருப்பதால் இவை மெயின் மெமரிக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்டோரேஜ் பணியாற்றுகிறது. அதாவது செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் டேட்டா மற்றும் ப்ரோக்ராம் வந்து சேமித்து வைக்கப்படும். டேட்டாவோ ப்ரோக்ராமோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் சேமித்து வைக்கலாம் என்று சேமித்து வைக்கலாம். அதே மாதிரி செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து இயல்பாக அழியா நிலையில் இருப்பதால், அதாவது நீங்களாக போய் அழிக்கிற வரைக்கும் அது அழியாது. அதனால் இவை மெயின் மெமரிக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்டோரேஜாக பணியாற்றுகிறது, ஒரு சப்போர்ட்டாக பணியாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறான். இதனால் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் பேக்கப் ஸ்டோரேஜ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸை பேக்கப் ஸ்டோரேஜ் என்று அழைக்கப்படுகிறது.
ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3.6.1 ஹார்ட் டிஸ்க் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஹார்ட் டிஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட் டிஸ்க்கை ஒரு மேக்னெட்டிக் டிஸ்க்கு, இதில் டேட்டாக்களை சேமிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் ஒவ்வொரு ஸ்டாக்டு அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் ஒரு பேர் ஆஃப் நீட்ஸ் கொண்டு அசஸ் பண்ணும். ஹார்ட் டிஸ்க் வந்து ஒற்றை அல்லது இரட்டை பக்க டிஸ்க்குகளாக இருக்கும். அடுத்தது 3.6.2 சிடி, அடுத்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் சிடி. ஸோ சிடி எனப்படும் சிடி ரோம் 1.2 மில்லிமீட்டர் திக் அளவில் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் பொருளால் ஆனதாகும். மெல்லிய அளவிலான அலுமினியம் அல்லது கோல்டு அதன் மேல் பகுதியில் பூசப்பட்டிருக்கும். சிடியில் டேட்டாக்கள் சிறிய தடங்களில் அதில் சேமிக்கப்படுவது பிட்ஸ் எனப்படும். அதாவது சிடியில் டேட்டாக்கள் சிறிய தடங்களில் ஐடென்டிகேஷன்களாக அதில் சேமிக்கப்படுவது பிட்ஸ் எனப்படும், ஐடென்டிகேஷன்களாக. ஸோ இவை அடுக்கின் மேல் ஒரு ஸ்பைரல் ட்ராக்கில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். 2 பிட்ஸ்களுக்கு இடையே உள்ள இடைவெளி லான்ஸ் என்று அழைக்கப்படும். சிடியை படிக்கும் சாதனத்தில் உள்ள மோட்டரில் சிடியை சுழற்றும் ஒரு சாதாரண சிடியின் கொள்ளளவு 700 MB ஆகும். அதாவது சிடியின் கொள்ளளவு வந்து 700 MBன்னு சொல்கிறான். சிடியை படிக்கும் சாதனம், அதாவது சிடியை படிக்கிறது சிடி டிரைவர். ஸோ அதுதான் அந்த சிடி டிரைவர் வந்து அதில் அது வந்து சிடியை சுழற்றும் ஒரு சாதாரண ஒரு டிரைவர், சிடி டிரைவர் அப்படின்னு சொல்லலாம். சிடியோட கொள்ளளவு வந்து 700 MB ஆகும். அடுத்தது வந்து டிவிடி, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். டிவிடி அல்லது டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் அல்லது டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் ஒரு கண்ணாடி இழை, அதாவது ஆப்டிக்கல் டிஸ்க்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து கண்ணாடி இழை. இது வந்து 4.7 GB வரை டேட்டாக்கள் சேமிக்கும். இந்த அளவு 6 சிடியின் கெப்பாசிட்டிக்கு சமமாகும். படங்களை சிறந்த தரத்தில் டிவிடிகளில் சேமித்து வைக்கலாம். சிடியை போல டிவிடிகளும் லேசர் மூலம் படிக்க முடிகின்றது. இவ்வகை டிஸ்க் 1 அல்லது 2 பக்கங்களை கொண்டு மேலும் ஒரு பக்கத்திற்கு 1 அல்லது 2 அடுக்குகளில் இருக்கும். அதை பொறுத்தே டிவிடியின் மொத்த கெப்பாசிட்டி கால்குலேட் செய்யப்படுகிறது. அதாவது இவ்வகை டிஸ்க் வந்து 1 இல்லை அல்லது 2 பக்கங்கள் கொண்டது மாதிரி இருக்குமா, மேலும் ஒரு பக்கத்திற்கு 1 அல்லது 2 அடுக்குகள் இருக்குமா. ஒரு இடத்துல ஒரு சைடு வந்து ஒன்றாகவும் ரெண்டாவது சைடில் வந்து அடுக்குகள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதை பொறுத்தே டிவிடியின் மொத்த கெப்பாசிட்டியை கால்குலேட் செய்யப்படுகிறது. இந்த கொள்ளளவு, அதாவது இந்த இது மேலும் ஒரு பக்கத்திற்கு 1 அல்லது 2 அடுக்குகளில் இருக்கும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை வச்சு தான் அதோட கெப்பாசிட்டியை கால்குலேட் செய்யப்படுகிறது. ஒரு 12 சென்டிமீட்டர் டயாமீட்டர் டிஸ்க் வந்து ஒரு பக்க மற்றும் ஒரு அடுக்கு உள்ள டிஸ்க் சுமார் 4.7 GB கெப்பாசிட்டியும், மேலும் ஒரு பக்க இரு அடுக்கு உள்ள டிஸ்க் வந்து 8.5 GB கெப்பாசிட்டியும் இருக்கும். 8 சென்டிமீட்டர் உள்ள டிவிடி 1.5 GB கொள்ளளவை கொண்டது. அதாவது 8 சென்டிமீட்டர் உள்ள டிவிடி வந்து 1.5 GB கொள்ளளவை கொண்டது. ஒரு டிவிடி ரோம் இன் கெப்பாசிட்டி அதில் உள்ள டேட்டா சைட்ஸ் எண்ணிக்கையை பொறுத்து அமையும். ஒரு டிவிடியோட கெப்பாசிட்டி வந்து அதில் இருக்கிற டேட்டாவோட எண்ணிக்கையை பொறுத்தே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு அடுக்கு டிவிடி வந்து தங்க நிறத்திலும் ஒரு அடுக்கு உள்ள டிவிடி வந்து வெள்ளி நிறத்திலும் கிடைக்கும். அதாவது இரு அடுக்கு வந்து தங்க நிறத்திலும் ஒரு அடுக்கு வந்து வெள்ளி நிறத்திலும் கிடைக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளாஷ் மெமோரி டிவைசஸ். அதாவது ஃப்ளாஷ் மெமோரி வந்து அழிக்க முடியாத சேமிக்கும் சாதனமாகும். மேலும் எலக்ட்ரிக்கலி மூலம் டேட்டாக்களை அழித்து மறுபடியும் டேட்டாவை
உள்ள செலுத்த முடியும். அதாவது நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாஷ் மெமரி வந்து ஒரு EEPROM அல்லது EPROM வகைப்படும். எக்ஸாம்பிள் ஃப்ளாஷ் மெமரிஸ் ஆர் பென்ட்ரைவ், மெமரி கார்ட்ஸ், அதெல்லாம் வந்து சொல்லலாம். ஸோ பர்சனல் கம்ப்யூட்டர் தன்னுடைய பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட், டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்ஸ், டிஜிட்டல் கேமரா அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் இவ்வகை ஃப்ளாஷ் மெமரி டிவைஸை உபயோகிக்கப்படுகிறது. ஃப்ளாஷ் மெமரி வேகமாக அசஸ் நேரத்தை வழங்குகிறது. அணுகல், அசஸ்னா அணுகல், ஸோ அணுகல் நேரத்தை வழங்குகிறது. ஃப்ளாஷ் மெமரி கெப்பாசிட்டி, ஃப்ளாஷ் மெமரியோட கெப்பாசிட்டி 1 ஜிபியிலிருந்து 2 TB வரையில் கிடைக்கிறது. ஆமாம், அதாவது என்ன சொல்கிறான்னா பென்ட்ரைவோ மெமரி கார்டு அதெல்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் வந்து 1 ஜிபியிலிருந்து 2 TB வரைக்கும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளூரே டிஸ்க். ப்ளூரே டிஸ்க் அதிக அடர்த்தியான ஆப்டிக்கல் டிஸ்கின் வடிவமைப்பை பெற்ற டிவிடியை ஒத்ததாகும். அதாவது டிவிடிக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ப்ளூரே டிஸ்க் பெரும்பாலும் பிளே ஸ்டேஷன் கேம்ஸ், HD மூவிஸ் சேமிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு 2 அடுக்கு ப்ளூரே டிஸ்கில் 50 GB வரை டேட்டாக்களை சேமிக்கலாம். இதன் கெப்பாசிட்டி 5 DVD மற்றும் 70 CDக்கு சமமாகும். இந்த வடிவமைப்பு பதிவை இயக்குவதற்கும் மீண்டும் எழுதுவதற்கும், ஹை டெஃபினேஷன் வீடியோவை இயக்குவதற்கும், மேலும் மிக அதிக டேட்டாவை சேமிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. டிவிடியில் டேட்டாவை சேமிப்பதற்கு மற்றும் படிப்பதற்கு ரெட் லேசர் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ப்ளூ வயலட் லேசரை டேட்டாவை எழுதுவதற்கு பயன்படுத்துவதால் இது ப்ளூரே டிஸ்க் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ். அதாவது கம்ப்யூட்டரின் மதர் போர்டின் பின்புறத்தில் தொடர்பு முகம் மற்றும் இன்டர்ஃபேஸை இணைப்பதற்கு இன்புட் அவுட்புட் துளைகள் உள்ளன. எக்ஸ்டர்னல் டிவைஸை இணைப்பதற்கு தனித்தனி தொடர்பு முகமும் போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸுகளும் உள்ளன. பல வகையான போர்ட்ஸுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சீரியல் போர்ட் பழைய கம்ப்யூட்டர்களில் எக்ஸ்டர்னல் டிவைஸுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. சீரியல் போர்ட் எதுக்குன்னா பழைய கம்ப்யூட்டர்லாம் வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸுகளை இணைப்பதற்கு பயன்படுகிறது. பேரலல் போர்ட் அது வந்து பிரிண்டரை கனெக்ட் பண்ண உதவுகிறது. பேரலல் போர்ட். யூஎஸ்பி போர்ட் வந்து கேமரா, ஸ்கேனர், மொபைல், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மற்றும் பிரிண்டர் போன்ற எக்ஸ்டர்னல் டிவைஸை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. USB 3.0 ஒரு 3வது பெரிய வெர்ஷன். USB இல் பல எலக்ட்ரானிக் டிவைஸை இணைப்பதற்கு இது பயன்படுகிறது. அதாவது USB 3.0 நிமிடத்திற்கு, அதாவது நிமிஷத்துக்கு 5 GB டேட்டாவை பரிமாற்றம் செய்யும். அதே மாதிரி USB 3.1 மற்றும் 3.2 புதிய ரிலீஸ்டு வெர்ஷன். இப்போ VGA கனெக்டர், அதாவது LCD ப்ரொஜெக்டர் அல்லது மானிட்டரையும் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது. அதாவது VGA கனெக்டர் வந்து எதுக்குன்னா LCD ப்ரொஜெக்டரு இல்லைன்னா மானிட்டரு கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக VGA கனெக்டர் வந்து யூஸ் ஆகுது. ஆடியோ ப்ளக்ஸ் அது வந்து சவுண்ட் ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன் அண்ட் ஹெட்ஃபோன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து வந்து PS2 போர்ட்ஸ் மவுஸையும் கீபோர்டையும் PC கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது PS2 போர்ட் பழைய கம்ப்யூட்டரில் CPU பின்னாடி பார்க்கலாம் அந்த இது. ஸோ SCSI போர்ட் வந்து ஹார்ட் டிஸ்க்கு, நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஹார்ட் டிஸ்க்கு, நெட்ஒர்க்கு அதெல்லாம் அந்த நெட்ஒர்க் கனெக்ஷனுங்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எது SCSI போர்ட் வந்து HDMI ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இது வந்து ஒரு ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸ். இது வந்து அன்கம்ப்ரஸ்டு வீடியோ அண்ட் ஆடியோ டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எதுலேருந்துன்னா ஃப்ரம் வீடியோ கண்ட்ரோலர் டு கம்பேட்டபிள் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் மானிட்டருக்கு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா LCD ப்ரொஜெக்டர் அண்டு டிஜிட்டல்
TV, LCD projector and digital TV, etc. So thank you students, please subscribe, like and share. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.